செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 13 16 வசனங்கள். அதை மிகச்சிறப்பாய் 13, 14 அனைத்திற்கு வாழ்வழிக்கும் கடவுள் முன்னிலையிலும் மூன்றுவில் முன் விசுவாச சிறப்பாக அறிவித்த இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறைச்சொல்லுக்கு இடம் தராம் இந்த கட்டளையை அப்பொழுக்கமாய் கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்று செய்வார். கடவுள் ஒருவரை வேண்டு, அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, இதோ உரிய காலத்தில் அவர் தோன்றுவார். அப்படி வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆகவே கடவுள் ஒருவரை வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கு ஆண்டவர். ஆனால் நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும், விழிப்பாய் இருக்க வேண்டும். அறிவு தெளிவோடு அவருடைய காரியம் செய்வதிலே, ஆண்டவருக்காக உழைப்பதில் நாம் எந்தவித தாமதம் இல்லாமல் அவர் நமக்கு வழி நடத்தினபடி, அவர் நமக்கு வழி திறந்து வைத்திருக்கிறபடி நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு திறப்போம். கொடுக்கப்பட்ட தாளந்துகளை அந்த இறையாட்சியிலே அவருடைய மகிமைக்காகவும் பிறருடைய நன்மைக்காகவும் நம்முடைய நன்மைக்காக பயன்படுத்தி நிறைவாழ்வை பெறும். இதனால் இந்த உலகத்தின் அரசர், வேந்தர், ஆண்டவர் அவர் இந்த உலகத்தில் வல்லமையுடையவராக இருக்க, இந்த உலகத்தின் தெய்வம் சாத்தான் அல்ல, இந்த உலக தெய்வம், இந்த உலக பொருட்கள் அல்ல. ஆண்டவரை ஆதாயமாக்கி அவருக்குள் நாம் நிலைத்திருந்தோம் என்றால் நாம் அவருடைய ராஜாக்கள் மக்களையாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்றும் நிலைத்திருப்போம். அந்த அருளை பெற செபிப்போமா? நல்ல ஆண்டவரை, நேற்றும் என்றும் மாறாதவரை, உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாய் இருக்கிறீர். இந்த உலகிலே நீ கொடுத்து இந்த வல்லமை கொண்டு என்னை பலப்படுத்துகிற இறைவனாம் இதை செய்ய ஆற்றலை வல்லமை எங்களுக்கு தாரும். நல்ல பிதாவே, ஆமென்.